வணக்கம். இன்னைக்கு நான் சமைக்க போகிற சமையல் மலேசியாவில் ரொம்ப பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு. அதுதான் ஊடாங் சம்பால். எங்கள் அம்மாவோட ரெசிபி பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. சம்பளுக்கு காரம் முக்கியம், காரத்துக்கு காஞ்ச மிளகா முக்கியம். கூட கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டி இஞ்சி பூண்டு சேர்த்து ரெண்டு பேண்டரில் போட்டு நல்லா அரைச்சி வைக்கிறேன். மசாலா மாதிரி அரைஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்கும். அந்த கேப்பில் ஊனால எடுத்து வச்சு சுத்தமாக ஆய போகிறோம். முதல்ல தலை பக்கத்தில் மட்டும் அழகாக கிள்ளி போட்டு நான் பாடி மட்டும் அந்த பாடியில் கேஜிங்க மட்டும் அழகாக ஆகிடும். கேஜிங்க தோலை மட்டும் அழகாக நகர்த்தி கரையை பறிச்சு அழகாக உருக்கின முடியல ரோஸ் பண்ணிடுறேன். ரோஸ் போட்டாலும் கைகள் தான் போடுங்க கரையில். அது இந்த வாழை பகுதியில் மட்டும் அழகாக ஆர்வம் பண்ணி நைஸாக கிள்ளி போட்டு ஊட அடி நினைப்பீங்க. அதுதான் இல்லை, கட்டி எடுத்து முதல்ல ஒரு கோடு போடணும். ஊடா முதல்ல கோடை போட்டீங்கன்னா கருப்பாக ஒரு லைன் இருக்குது. அந்த லைன் தான் ஒரு குடலையா அதை நீங்கள் அழகாக உருவி போட்டுருணும். இல்லை சாப்பிடும்போது வாயில் மணி மேல் மாட்டோம். இதை உருவி போட்டு அதை நல்லா கழுவி உடனே சைட்டில் வச்சிடணும். அது ரெண்டு தக்காளியை உருட்டி போட்டு அதை கட்டை மேலே வச்சு கோடு தக்காளியை வெட்டி வைக்கணும். அதோட சேர்த்து கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டி போட்டு சட்டியை தூக்கி கேஸ் அடுப்பு மேலே வச்சு எண்ணெயை ஊற்றி அப்படியே எண்ணெய் சூடான கேப்பில் வெங்காயத்தை தள்ளி விடே. எஸ், வெங்காயம் ஒரு மாதிரி ஆக்கும். ஒரு மாதிரி அப்படி வந்து விட்டுருக்கோம். கேப்பில் கிண்டி வெங்காயம் அப்படியே கலர் மாதிரி லைட்டாக அழகாக வந்துக்கிட்டு ரெண்டு கிழங்கு உப்பு, ரெண்டு கிழங்கு உப்பா, ரெண்டு கிழங்கையை போட்டக்கூடாது. ரெண்டு கிழங்கு உப்பை மட்டும் போடணும். போட்டு வெட்டி வச்ச பத்தாய அழகாக போடணும். ரொம்ப சமடேஸ்டாக இருக்கும். எஸ், பத்தாய போட்டு பத்தாய ஒரு மாதிரி கொதிச்சு நல்லா கொதிச்சா அம்மா வெந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்கும். அந்த கேப்பில் அரைச்சி வச்ச மிளகா தண்ணி எடுத்து அந்த பண்ணி ஊற்றிடுறாங்க. அது மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த கேப்பில் வெட்டி வச்சுருந்தோம். தக்காளி எடுத்து தக்காளி தள்ளி விடலாம். சம்பளில் அப்படியே கொதிச்சு தக்காளி அது மாதிரி வெந்துடுற கேப்பில் லைட்டாக புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி அப்படியே ஊற்றி விடுங்க. அப்படியே ஊற்றி விடுறோம். அப்போதான் ஊடனோட கவுச்சி வர அழிக்காது. எஸ், ஊற்றி விட்ட கேப்பில் அப்படியே கழுவி வச்ச ஊடனை எடுத்து அந்த சம்பளில் லைஸாக வரும். அதில் வந்துட்டுதான் சம்பளில் வேலையாகும், நெருப்பது வேலையாகும். அது மாதிரி கொதிச்சு லைட்டாக ஊட அப்படி வந்து அது வந்துட்டு அப்படி ஒரு கிண்டு பண்ணி எடுத்து மங்காய் போட்டு வெளியே தண்ணியை வச்சுட்டு சூடு முக்கியம். எஸ், அரிசி கொஞ்சம் கொட்டி அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்து ஆல்வா பண்ணி திருப்பி தண்ணியை கீழே ஊற்றி மறுபடியும் தண்ணியை ஊற்றி அரிசியை அப்படியே கொட்டி அப்படியே லைட்டாக கிண்டா பண்ணி கையை வச்சு அளவு பார்க்கணும். எஸ், அப்படி அளவு அப்படியே அளவு பார்த்துட்டு நைஸாக பிடிச்சி ரைஸ் குக்கரில் வச்சு அப்படியே மூடி பட்டன் வைக்கணும். ரைஸ் குக்கர் அது வேலையை வரும். அது மட்டும் வெந்து நல்லா வந்துடும். அதுக்கு நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். அந்த மாதிரி பருப்பு, எண்ணெய், மஞ்சத்தூள், அது என்னது எஸ் காலிலாம் பூண்டு எடுத்து போட்டு ப்ரெஷர் பண்ணுறது. ஏன் பூண்டு போடுறோம்? பூண்டு போட்டாக்கா வாயை விட்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக தாளிப்பை போட்டு தாளிப்பு அதை தனியாக ஒரு சட்டியில் போடணும். போட்டு ஒரு மாதிரி தாளிப்பு வெளியிற கேப்பில் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அந்த கேப்பில் வெங்காயம் ரொம்ப முக்கியம். எஸ், வெங்காயத்தை தள்ளி விட்டு அதில் அழகாக கருப்பலையை உருவி போட்டுருந்தாங்க. அது ஒரு வேலையை சத்தம் கொடுத்து அது ஒரு ஆர்வம் பண்ணி ஒரு வேலையை கொடுத்துட்டுருவோம். அந்த கேப்பில் கிண்டி வெட்டின காய்கறிகள், அதாவது கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காவை நல்லா கழுவி மேலே தூக்கி போடாங்க. தண்ணி தெரிச்சு அம்மா யூசுவாங்க. அதை எடுத்து போட்டு அப்படிங்கிறது கிண்ட பண்ணி பெருங்காயத்தூள் சாம்பாருக்கு ரொம்ப முக்கியம். அப்படி லைட்டாக கொட்டி விட்டு வெட்டி வச்சு தக்காளியை எடுத்து போட்டு அப்படியே கிண்டுறோம். தக்காளி வெளியே போட்டுருவோம். தக்காளி சீக்கிரம் குழஞ்சிரும். அதனால கொஞ்சம் லேட்டாக போட்டுருவோம். அது எங்கிட்டு ஏற்கனவே சூப்பில் போட்டுருந்தோம்ல பருப்பு, அதை அப்படியே கொட்டி விட்டு அப்படி கொஞ்சம் மசாலா தண்ணியில் கலந்து, தண்ணி வேணும், தண்ணியில் தான் காய்கறிகள் வேணும். எஸ், அது எனக்கு ரெண்டு அப்படியே கொதி வந்து நெருப்பது வேலையை போகிற தண்ணியோட வேலையை போகிற சாம்பார் ரெடி. அந்த கேப்பில் நேராக போயிட்டு வெள்ளரிக்காய் எடுத்து அப்படியே வெட்டி இங்கே தூவி விட்டு அங்கே கேரட் அப்படியே சீவி அப்படியே அதை கொஞ்சம் தூவி விட்டு ரெண்டு தூக்கி ஒரு மஞ்சளை போட்டு அதோட மைனஸ் ரெண்டு இறங்கி எடுத்து போட்டு லைட்டாக உப்பை போட்டு அந்த ஏப்பில் லைட்டாக லெமன் பாதி லீமன் போதும். நல்லா புரிஞ்சு விட்டு ரெண்டு பண்ணிங்கன்னா பச்சடி ரெடியாயிரும். வேண்டவங்க பச்சை மிளகா போட்டுருவோம். இல்லைன்னா அப்படியே ரைஸ்பெல்ல வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அவ்வளோ சீக்கிரம் நான் பண்ணுற மாதிரி இல்லை. கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி சில்லு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்ற ஏவில் எடுத்து வெளியே வச்சு பார்த்தீங்கன்னா பச்சடி ரெடி. ஊடாங் சம்பல் ரெடி. நான் போயிட்டு ஒரு பிடி பிடிக்க போகிறேன். நீங்களும் அந்த ரெசிபியை வீட்டில் கற்றுக்கிட்டு நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க.